வணக்கம், வெல்கம் டு மேங்கோ சிட்டி கிச்சன். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஸ்பெஷலான முக்வாஸ் போட்ட தர்பூசணி ஜூஸ் செய்யலாம். சூப்பராக இருக்கும். கலரே உங்களுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும். டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். வாங்க போய் பார்க்கலாம் வீடியோக்குள்ள. எல்லா பழத்தையும் நம்ம எடுத்து போட்டுக்குவோம், ஒரு பாத்திரத்தில் எடுத்து போட்டுக்குவோம். குட்டீஸ்க்கெல்லாம் இந்த மாதிரி சின்ன ஸ்பூன் இருந்துச்சுன்னா அழகாக இப்படி வச்சு கொடுங்க, ஆசையாக சாப்பிடுவாங்க. இந்த ஸ்பூன் கொஞ்சம் பெருசாக இருக்குது. இதுலேயே குட்டி ஸ்பூனு, புளி ஸ்பூனு, அதில் செஞ்சிங்கன்னா அவ்வளோ அழகாக வரும். அப்படியே நம்ம வச்சு ஃபோர்க்கை குத்தி வச்சு கொடுத்துட்டோம்னா அழகாக சாப்பிடுவாங்க. மீதியெல்லாம் நம்ம சாப்பிட்டுக்கலாம், இல்லாட்டி நம்ம ஜூஸ் போட்டுக்கலாம். இப்படியெல்லாம் செஞ்சுக்கலாம். சூப்பராக இருக்குது. இதெல்லாத்தையும் இதில் போட்டிருக்கேன் நான். கட் பண்ணி எடுக்கலாம் நம்ம வசதி. அது மேலே கொஞ்சம் அழகாக எடுக்கணுமேனு எடுத்துகிட்டு இதை நான் எடுக்கிறேன். அவ்வளோதான். இங்கே பாருங்கள், ஒரு டூத் பிக் வச்சு கொடுத்துட்டோம்னா அழகாக எடுத்து சாப்பிட்டுக்குவாங்க. தர்பூசணி பழத்தை எல்லாத்தையுமே பெரிய மிக்ஸி ஜாரில் போட்டுக்கிறேன். ஏற்கனவே நான் பீட்ரூட்டும் நெல்லிக்காவும் வச்ச ஆம்லா மட்டும் போட்டிருந்தேன். இன்றைக்கி நம்ம மசாலா பொருட்கள்லாம் சேர்ந்த முக்வாஸ் போடலாம். மசாலா பொருட்கள்லாம் போட்டு செஞ்ச முக்வாஸ். இங்கே பாருங்கள், பொடிச்சும் வச்சுருக்கேன். நம்ம சர்பத்துலேயும் போட்டு சாப்பிட்லாம். சும்மா ஒரு ஸ்பூன் போட்டு தண்ணி ஊற்றி சாப்பிட்லாம். ரிலேட்டட் வீடியோவில் பின் பண்ணி வைக்கிறேன், நீங்களும் அது மாதிரி ட்ரை பண்ணுங்கள். ஒரு 2 ஸ்பூன் போட்டு விட்றேன். இதிலே நம்ம நெல்லிக்காயம் போட்டிருக்கோம். புளிப்பு கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் புளிப்பு தேவைப்பட்டுச்சுன்னா எலுமிச்சம்பழம் புளிஞ்சு விட்டுக்கோங்க. இதை நல்லா சுற்றிட்டு வந்துடுறேன். நல்லா அரைச்சி வந்துட்டேன். இங்கே பாருங்கள், கலர் பாருங்கள் எப்படி இருக்குது, சூப்பராக இருக்குன்னு. நீங்கள் உங்கள் அளவுக்கு தக்கன இந்த முக்வாஸ் போட்டுக்கோங்க. நான் 1.5 ஸ்பூன் போட்டிருக்கேன். இன்னும் கொஞ்சம் நிறையா சேர்ந்தால் 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. நல்லாயிருக்கும், டேஸ்ட் நல்லாயிருக்கும், கலர் நல்லாயிருக்கும். இப்படியே வடிச்சிக்கலாம். வடித்து செய்கிறோம், அதனால் கொட்டையோடு போட்டாச்சு. கலர் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. இன்னும் கொஞ்சம் நாளைக்கு கழிச்சு இன்னும் டார்க்காக இருக்கும். இது பாருங்கள், டிமார்ட்டில் வாங்கினது 79 ருபீஸ். நல்லா இருக்குது. நம்ம ஜூஸை போட்டு வச்சிட்டோம்னா பிள்ளைங்க அதுங்க பாட்டு ஸ்டாலில் உறிஞ்சி குடிச்சுக்குவாங்க. நம்ம ஜூஸை ஊற்றிக்கலாம். கலர் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது. டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டேன், கரெக்டாக இருக்குது. இனிப்பெல்லாம் சூப்பராக கரெக்டாக இருக்குது. தேவைப்பட்டால் கொஞ்சம் ஹனி போட்டுக்கலாம். ஐஸ் க்யூப் போட்டு விட்றேன். சப்ஜா ஊற வச்சா போட்டுக்கோங்க. நான் வச்சுருப்பேன், தீர்ந்துருச்சு. இப்படி அழகாக எடுத்து முடிக்கலாம். முக்வாஸ் போட்ட தர்பூசணி ஜூஸ் ரெடி. இது மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.